அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது கீழே பார்த்தா ஒரு எல்இடி லைட் வந்து 2 வந்து விழுந்துருந்துச்சு. அது என்னென்னு எடுத்து பார்த்தா இது ஒரு எல்இடி டியூப் லைட் தான். ரொம்பவே வந்து பெண்டாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி வேலை செய்யுது, இது எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 டியூப் லைட் வந்து இருக்குது. இது 2 பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் வந்து பெண்ட் ஆகி போயிருக்கு. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பிடிங்கினுக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த 2 டியூப் லைட் வந்து ஒழுங்காக வந்து எரிதலை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் ப்ளக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நொறுங்கி போன டியூப் லைட்டை வந்து ப்ளக் பாயிண்ட் சொல்லி லைட்டு வந்து எரிதலைன்னு பார்க்கலாம். கரண்ட்ல வந்து சொருகிட்டேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படின்னா அந்த லைட் வந்து இப்போதைக்கு வந்து வேலைக்கு ஆகாது. அடுத்து இன்னொரு லைட்டை வந்து எடுத்துக்கலாம். அந்த லைட் வந்து பார்க்க ரொம்பவே கொஞ்சம் நீட்டாக கண்டிஷன் தான் இருக்குது. சென்ட்ரல் மட்டும் லைட்டு பெண்டாக இருக்குது. இது வந்து எரிதலை செக் பண்ணி பார்க்கலாம். இதையும் கரெக்டாக ப்ளக் பாயிண்ட்ல வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட் ரொம்பவே வெளிச்சடிக்க தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட இந்த பாதி சைடு மட்டும் லைட் எரியுது, இந்த சைடு வந்து எரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து லைட் வந்து பெண்டாக இருக்குன்னு நல்லாவே தெரியும். நான் மறுபடியும் ஆன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் தான் பண்ண போகிறோம். அந்த லைட்டை வந்து பாதியாக கன்வெர்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லைட்டை பார்த்தாலே தெரியுது, இது ஒரு லோக்கல் கம்பெனி லைட் தான். எந்த ஒரு பேர் எதுவுமே எழுதல, ஸ்மைல்னு எழுதியிருக்கு. எந்த கம்பெனி தெரியல, தெரிஞ்ச மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய இந்த லைட்டை வந்து 2 வந்து கட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆல்ரெடி சீரீஸை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. இதான ஒரு லைட் எரியலாம் கூட மொத்தமாக வந்து தெரியாது இந்த லைன் ஃபுல்லாகவே. அதனால தான் வந்து இந்த இடத்துல பெண்ட் ஆனதும் இந்த சைடு ஃபுல்லாக லைட் வந்து எரியல. இப்போ நம்ம வந்து கலத்தலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன லாக் மாதிரி இருக்கும். இந்த லாக் வந்து உடஞ்சிருக்கு. நம்ம இழுத்தாலே வந்துருச்சு. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடி வந்து இருக்கும். இப்போ நம்ம எல்இடி வந்து வெளியே எடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சைடு இருக்க லாக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த லாக் மாதிரி இருக்கிறத லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளுக்கு வந்து போயிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து வயிறு வந்து தெரியுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வயிறு இருக்கும். இந்த வயிறை வந்து உள்ளே நக்கி விட்டுருணும். இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இதோட மெயின் மதர் போர்டு. மதர் போர்டு வந்து ரொம்ப நீட்டான கண்டிஷன் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு ரிப்பேர் எதுவுமே வந்து ஆகலை. கெப்பாசிட்டர் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இண்டக்டர் இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மதர் போர்டு வந்து சூப்பராகவே இருக்குது. அப்போ அந்த லைட்டில் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதனால் இந்த பாதி ஒடிஞ்ச லைட்டு தான் ப்ராப்ளம். இப்போ இந்த லைட்டை வந்து வெளியே எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கட் பண்ணால் தான் நம்மளுக்கு இது வந்து தேவைப்படும். அதுக்காக நான் வந்து கட்டிங் பிளேடை வந்து எடுத்துக்கிறேன். இந்த கட்டிங் பிளேடை எடுத்து கட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லைட்டை வந்து நான் முறுக்கி வந்து எடுத்துட்டேன். இந்த லைட்டை வந்து வெளியே எடுத்தால் வரமாட்டேங்குது. இதுக்கு நம்ம ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் செய்ய போகிறோம். சால்ட்ரிங் ஐனை வச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து சால்ட்ரிங் ஐனை வச்சு இந்த டியூப் லைட்டை வந்து நாம் வந்து நம்மளுக்கு ஏற்ற சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற எல்இடிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த இந்த சைஸ் வர மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து அழுத்தி எடுத்தாலே போதும், வந்து கட் ஆகிடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்ளே இருக்கிற எல்இடி வந்து நம்மளால் வெளியே வந்து எடுக்க முடியும் நல்லாவே. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். இது வந்து உள்ளே வந்து சொருகிடலாம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்மளோட மெயின் வேலையை வந்து காட்ட போகிறோம். அதுக்காக நாம் வந்து இந்த மாதிரி உப்பு காயத்தை வந்து எடுத்து இதை வந்து நல்லா வந்து தேய்க்கலாம். இதோட எட்ஜை வந்து அதுக்கு முன்னாடி இந்த லைட்டை வந்து வெளியே எடுத்துடலாம்.
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்து இருக்குன்னு. இப்போ நம்மளோட அந்த பிளாஸ்டிக் வந்து போட்டு வந்து தேய்க்கலாம் நல்லாவே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்த வந்து நல்லா வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட எல்இடி வந்து உள்ள வந்து சொருக போறோம். இதுதான் நம்மளோட எல்இடி செட்டப்பு. அதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம் சால்டரிங் ஐனை வச்சு. இப்போ நம்மளோட செட்டப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எல்இடியை வந்து இதுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம வந்து சொருகிடலாம். இந்த எல்இடி வந்து மேல் பகுதி லைட்டாக வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணால் போயிடும். இப்போ வந்து ஒயர் வந்து ரொம்பவே லென்த்தாக வந்து இருக்கு. இந்த ஒயர் வந்து ஒழுங்காக வந்து உள்ள வந்து போக மாட்டேங்குது. அதுக்கு நம்ம ஒரு ட்ரிக்ஸ் தான் செய்ய போகிறோம். என்னன்னா இந்த எல்இடிக்கு 2 ஒயரை வந்து நம்ம வந்து டீசால்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஒயர் வந்து ரொம்பவே லென்த்தாக வந்து இருக்கு. இந்த ஒயரை வந்து நம்மளுக்கு ஏற்றால வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம சால்டரிங் வச்சிடலாம் லைட்டில். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த எல்இடி லைட்டை ப்ளஸ் மைனஸ் எப்படின்ட்டு அதே மாதிரி வந்து சால்டரிங் வந்து வச்சிடலாம். முதல்ல வந்து மைனஸ் வந்து சால்டரிங் வச்சிடலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து சால்டரிங் வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரைட் பண்ண அந்த டியூப்பை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்இடியை வந்து இந்த டியூப்குள்ளே வந்து உள்ளே வந்து விட்டுறலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டை வந்து இருந்த மாதிரி வந்து இந்த ஹோல்ஸ் வெளியே உள்ளே விட்டு நம்ம போட்ட ஹோல்ஸ் வெளியே வந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட எல்இடியில் வந்து இந்த 2 கிளிப்பையும் வந்து இருந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ஃபைனலி நம்மளோட எல்இடி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 அடியில் வந்து இருக்குது. எவ்வளோ லென்த்தாக இருக்குது நம்ம வந்து சின்னசாக வந்து மாற்றிட்டோம். எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட எல்இடி வந்து எப்படி ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ளக் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 வயர் வந்து சொருகிடலாம். இப்போ நம்ம லைட்டை வந்து ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்இடி வந்து ரொம்பவே சூப்பராகவே வந்து எரியுது. இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண சின்ன மிஸ்டேக் லைட் வந்து பெண்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து எரியல. மற்றபடி வந்து கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு வந்து லைட் வந்து சூப்பராகவே வந்து எரியுது. இதை வந்து நம்ம வந்து யூடியூப் வந்து முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த எல்இடி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.